பெருமை. அன்பார்ந்தவர்களே, ஒருவர் தனது வீட்டு பால்கனியில் உள்ள பூச்செடிகளுக்கு தினமும் தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருப்பார். யாராவது அவர் தண்ணீர் ஊற்றுவதை பார்க்கிறார்கள் என தெரிந்தால் இன்னும் சந்தோஷமாக தண்ணீர் ஊற்றுவார். அதுவும் உங்கள் வீட்டு பூக்கள் மிகவும் அழகாக இருக்கிறது என்று யாராவது சொல்லிவிட்டால் அவருக்கு புல்லரித்து விடும். இன்னும் அதிக நேரம் தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருப்பார். அவருடைய எதிர் வீட்டுக்காரர் இதை கவனித்துக் கொண்டிருந்தார். அதோடு பூச்செடிகளில் உள்ள பூக்களின் எண்ணிக்கை சிறிது கூட குறையாமல் அப்படியே இருப்பதையும் கவனித்தார். ஒரு நாள் சந்தேகத்துடன் அவருடைய வீட்டு பால்கனிக்கு சென்று பார்த்தார். அங்கிருந்தவை அனைத்துமே பிளாஸ்டிக் பூச்செடிகள். ஏன் இந்த பிளாஸ்டிக் பூச்செடிகளை வைத்து தண்ணீர் ஊற்றிக்கொண்டு உங்கள் பொன்னான காலை நேரத்தை வீணடிக்கிறீர்கள்? நான் எனது நேரத்தை வீணடிக்கவில்லை. தெருவில் போகிறவர்கள் என்னை பார்த்து பாராட்டி பேச வேண்டும் என்பதற்காகத்தான் இதை செய்கிறேன். அன்பார்ந்தவர்களே, கட்சி மனப்பான்மைக்கும் வீண் பெருமைக்கும் இடம் தர வேண்டாம். மன தாழ்மையோடு மற்றவர்களை உங்களிலும் உயர்ந்தவராக கருதுங்கள். நீங்கள் யாவரும் உங்களை சார்ந்தவற்றில் அல்ல, பிறரை சார்ந்தவற்றிலேயே அக்கறை கொள்ள வேண்டும். பவுல் அடியார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 3வது இறைவசனம். நம் எல்லையில் நாமே நின்றுவிட்டால் அது கௌரவம், மற்றவர்கள் தடுத்து நிறுத்தினால் அது அவமானம். நமக்கு கடவுள் கொடுத்துள்ளவற்றை வைத்து அளவோடு வாழ்வோம். கடவுள் நம்மை இன்னும் உயர்த்துவார். தம்பட்டம், வீண் பெருமை போன்றவை நம்மை நிச்சயம் ஒரு நாள் அழித்துவிடும். அடுத்தவருக்கு தொண்டு செய்வதன் மூலம் வரும் பெருமையே உண்மையான பெருமை. மீண்டும் மற்றொரு சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன்.